வணக்கம், வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா MS358 இந்த மதர் போர்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இந்த போர்டை பற்றி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் சொல்ல போகிறதில்ல. அதாவது நீங்கள் இதே மாதிரி போர்டு நிறையா போர்டை பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த போர்டை பற்றி இந்த வீடியோவில் நீங்களே தான் சொல்ல போகிறீங்க. நீங்கள் டெக்னீஷியன் ஆகிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது தான் MS358 மதர் போர்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த போர்டு வந்து ஆண்ட்ராய்டு போர்டா இல்லை நார்மல் எல்இடி போர்டான்ட்டு நீங்கள் பார்த்து இப்போ சொல்ல போகிறீங்க என்கிட்ட. நல்லா பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆண்ட்ராய்டு போர்டுங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈத்தர்நெட்டு பின் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே ஈத்தர்நெட்டு ஐசியும் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா வைஃபை ஆண்டனா பின் ஒன்று இருக்குது. அதே போல் வைஃபை ஐசியும் ஒன்று இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா ரேம் இருக்குது. இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆண்ட்ராய்டு போர்டுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்ததாக பவர் செக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷனு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபியூஸ். அது நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க, அதனால் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்தாலேயே க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது. அது என்ன? அது பார்த்தீங்கன்னா என்டிசி. நீங்கள் சொல்கிறது சரிதான். அதாவது கொஞ்சம் ஒரு செகண்டு டிலே ஆகிட்டு தான் பவர் சப்ளை வந்து மெயின் பவர் யூனிட்டுக்கு தரும். அதோட வேலை தான் அந்த என்டிசி. நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இல்லை, ஒரு காம்பனன்ட்ஸே இல்லை. அது என்ன காம்பனன்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹை வோல்ட் கெப்பாசிட்டர் இல்லை. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. நீங்களும் டெக்னீஷியன் ஆகிட்டு தான் இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் டெக்னீஷியனாக வளர ஆரம்பிக்கலை. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஏற்கனவே சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெக்னீஷியன் மாறிட்டீங்க. இதுதான் சிம்பிளான டெஸ்ட்டு. அடுத்து நம்ம இதுக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். எஸ்எம்டி டைப்பில் இருக்கிற பிரிட்ஜ் ரெட்டிஃபையரு இல்லைன்னா பிரிட்ஜ் டயோடுன்னு கூட சொல்லிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பிரிட்ஜ் டயோடு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஆம்பியர் குறைவாக தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ஆனால் கொடுக்கல. அடுத்து இது பார்த்தீங்கன்னா அதே தான், கரெக்டு. என் சேனல் மாஸ்பெட்டு தான். இது பார்த்தீங்கன்னா பவரை ரெகுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதாவது 300 வோல்ட்டை மறுபடியும் ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அதாவது 300 வோல்ட்டு டிசியாக இருக்கும். அந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு 300 வோல்ட் இருக்கும். அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த என் சேனல் மாஸ்பெட்லேயே ஜி அப்படிங்கிற பின் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கேட்டு பின் அவுட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெரி குட். அது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். எப்போவுமே இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர் தான் இன்புட் சிக்னலை கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுவும் சரியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அது என் சேனல் மாஸ்பெட் இல்லை. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் அது என் சேனல் மாஸ்பெட் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா தைரிஸ்ட்ரு டயோடு. அது எப்படின்னா எஸ்எம்டி டைப்பில் இருக்கிற, அதாவது என் சேனல் மாஸ்பெட் மாதிரியே இருக்கிற டயோடு. 2 டயோடு ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இது எதுக்குன்னா 12 வோல்ட்டு அவுட்புட்டு, அதாவது மெயின் ப்ராசஸரு ஆடியோ ஐசி எல்லாத்துக்கும் தேவையான வோல்ட்டை தரும். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுவும் தைரிஸ்டர் தான். அது எப்படின்னா 12லேருந்து 24 வோல்ட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அவுட்புட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது பேக்லைட் டிரைவருக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த வோல்ட்டை பேக்லைட் டிரைவர் வந்து இன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவது பேக்லைட் என்ன வோல்ட்டோ அதுக்கு தகுந்த வோல்ட்டை இன்வெர்ட் பண்ணிக்கும். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா
அது என் சேனல் மாஸ்பெட்டு தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் சிக்னல் ஐசி ஒன்று இருக்கும் பாருங்கள், அது லெஃப்ட் சைடு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுக்கும். அதாவது போர்டு ஆன் ஆனதுக்கு பிறகு பேக் லைட் ஆன் ஆகிற மாதிரி சிக்னல் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என் சேனல் மாஸ்பெட்டு இன்வெர்ட் பண்ணும், வோல்ட்டை இன்வெர்ட் பண்ணும். பேக் லைட் என்ன வோல்ட்டா, சப்போஸ் 72 வோல்ட்டாக இருந்ததுன்னா 72 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த 24 வோல்ட்டை 72 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டயோடு இல்லை, சப்போர்ட் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ட் ஆகாது. டயோடும் இந்த இண்டக்டரும் இல்லைன்னா உங்களுக்கு அது வந்து இன்வெர்ட் ஆகாது. அது கம்பல்சரி அந்த டயோடும் அந்த இண்டக்டரும் கம்பல்சரி இருக்கணும். அது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா, சப்போஸ் அந்த என் சேனல் மாஸ்பெட்டோ அல்லது அந்த கண்ட்ரோல் ஐசியோ கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா சேம் நம்பர் தான் நீங்கள் போடணும். இல்லை சேம் நம்பர் கிடைக்கல அப்படின்னீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிரைவர்லாம் கிடைக்கிது, அதை நீங்கள் வச்சு கூட போர்டை ரெடி பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புதுமையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் டெக்னீஷியனாக மாற ஆரம்பிக்கலை, உங்களுக்கு விருப்பமும் இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் விருப்பத்தோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம், கற்றுக்க முடியாது எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் விருப்பத்தோடு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வைஃபை. எப்படின்னா இப்போ நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவீங்க, வைஃபை டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் ஆன் பண்ணுவீங்க, டேட்டா ஷேர் பண்ணிக்குவீங்க. அந்த மாதிரி இதுக்காக அந்த ஐசி கொடுத்துருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா பின்னும் இருக்குது. அது ஆண்டனா போட்டோம்னா நம்ம அது ஒர்க் ஆகும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு டைரெக்டாக போடுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இந்த போர்டில். இந்த போர்டு ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்குது. பக்கத்தாலேயே 8 பின் இருக்கிற மாதிரி ஒரு ஐசி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மல்டி வோல்ட் ரெகுலேட்டர் 1.8 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் வித் 3 ஆம்பியரோட கிடைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஐசி இல்லை, ரெகுலேட்டரு. இது பார்த்தீங்கன்னா ரோமு ஸ்டோரேஜ், அதாவது ஆண்ட்ராய்டு ஃபோன்னாவே கண்டிப்பாக ஸ்டோரேஜ் இருக்கும். இது எப்படின்னா 8 GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த போர்டில். அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னா நீங்களே தான் சொன்னீங்க, இது பார்த்தீங்கன்னா எத்தர்நெட் ஐசி. இது பக்கத்தாலே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எத்தர்நெட் அந்த பின் இருக்குது. இது எதுக்குன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு போர்டுங்கிறதுனால நீங்கள் அப்படியே ஆன்லைன்லேயே டிவி பார்க்கலாம், யூடியூப்பு, ஹாட்ஸ்டாரு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து நெட்டில் யூஸ் பண்ணுறது. இதில் அதை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்லைன் கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அது எதோ ஒர்க் ஆகலைன்னா அந்த ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கும், நீங்கள் சேம் நம்பர் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஐசி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி. வாட்ஸு நீங்கள் சொல்கிற மாதிரி 10 + 10 வாட்ஸ் கிடையாது, 20 + 20 வாட்ஸ் இது. அதோட பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேருந்து 26 வோல்ட் வரைக்கும் அது வோல்ட்டு கொடுத்துக்கலாம். வோல்ட்டு கொடுத்தா ஒர்க் ஆகும் அது. அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸரு. நம்பர் பார்த்தீங்கன்னா MS358, அதாவது tp.ms358 ப்ராசஸர் நம்பர் அதுதான். அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ப்ராசஸரு. அதுலேயும் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அதாவது ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐசியோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஹீட் மெட்டலோட கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் எப்படின்னா இந்த ப்ராசஸர் தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் அந்த போர்டை நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ப்ராசஸர் எனக்கு அது எதுவும் கிடைக்கல, கிடைச்சாடி ரெடி பண்ணிக்குவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எல்விடிஎஸ் போர்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்க்கெட் கிட்டில் எப்படி இருக்குமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இது எப்படின்னா டிஃபால்ட்டாக 12 வோல்ட் பேனலு. அதாவது ஒரு சிலர் நினச்சிக்கிட்டாங்க 24 இன்ச்சு, 32 இன்ச்சு, 40 இன்ச்சு இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வோல்ட்டு மாறும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதாவது மேனுஃபேக்சரிங் அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அது மாறும். நீங்கள் வந்து இப்போ 20 இன்ச்சில் இருக்கிற போர்டை வந்து 32 இன்ச்சுக்கு போடணுன்னா முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லா போர்டுக்குமே போட்டுக்கலாம், ரெசல்யூஷன் மட்டும்தான் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வோல்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டு பக்கத்தாலேயே பாருங்கள் 0 ரெசிஸ்டன்ஸு, அதுதான் R12ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேனலுக்காக அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அதே 5 வோல்ட் பேனலாக இருந்துச்சுன்னா R5ன்ட்டு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் பின்னு கொடுத்துட்டு நீங்கள் 5 வோல்ட் பேனலுக்கும், அதாவது
இன்ச்சு டிஸ்பிளே இல்லைனா 24 இன்ச்சு டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டாக இருக்கலாம். சில டிஸ்பிளே 5 வோல்ட்டாக இருக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட்டு பேனலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெசல்யூஷன் மட்டும் என்னன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த 20 இன்ச்சிலேருந்து இப்போ 55 இன்ச் வரைக்கும் இந்த போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டுங்கள நிறையா போர்டு இருக்குது. எல்லாமே நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிறீங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. டிஸ்பிளே சைஸை வச்சு நம்ம எதையுமே இந்த போர்டு இதுக்கு தான் அப்படின்னு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக ரெசல்யூஷனை வச்சு தான் நீங்கள் போர்டு நீங்கள் எப்படின்னா ரெடி பண்ணிக்கலாம். அந்த விஷயம் சில பேர் இன்னும் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சு 24 இன்ச்சிலேயே கூட ரெசல்யூஷன்லாம் உங்களுக்கு ஹெச்டிலாம் இருக்குது, ஃபுல் ஹெச்டிலாம் இருக்குது, அதே சைஸ்லேயே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மானிட்டராக யூஸ் பண்ணுற டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு டிஸ்பிளேவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டிலாம் இருக்குது. அதாவது ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1366x768 இருக்குது. அதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் டிஸ்பிளே சின்ன டிஸ்பிளேவிலே இருக்குது. எப்படின்னா உங்களுக்கு கிளியரன்ஸு சூப்பராக இருக்கும். 14 இன்ச்சிலே யூஹெச்டியில் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சல் அதிகமாக இருக்கும். சரி, அதை பற்றி அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு 2 விஷயம் தோணலாம். அதாவது என்னடா அவன் ஏற்கனவே சொன்ன விஷயத்தையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு தோணலாம். அந்த மாதிரி தோணியிருந்தால் நீங்கள் டெக்னீஷியனாக மாறிட்டீங்க. இல்லை இன்னமும் இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாகவே இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் விருப்பத்தோடு இதை நீங்கள் கற்றுக்கவே ஆரம்பிக்கலை. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.